அது யூஎன் எல்லாம் சேர்ந்து போட்ட அக்ரிமெண்ட் என்னென்னா, நியூக்ளியர் உங்களோட சோதனை நடத்திக்கங்க, அது நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். ஆனால் நியூக்ளியர் பயன்படுறது மட்டும் எப்போ பயன்படும்னா, யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பயன்படுத்தணும். முதல்ல பயன்படுத்துகிறாங்கல்ல, அவங்க தான் அஃபெண்டர், அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அப்படி யாராவது தப்பு பண்ணால் தான் நம்ம பயன்படுத்தணும். நியூக்ளியர் வெப்பனையை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்டரில் இத்தனை இடத்துல இன்னைக்கு காலையிலேருந்து பார்டர் ஃபுல்லாக செக்யூர்ட். அதை மீறி ஒரு நியூக்ளியர் வெப்பன் வராது, வந்து அங்கேயே அதை அடித்து அங்கேயே சரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணுற கண்ட்ரி வந்து ரோக் ஸ்டேட்டுன்றாங்க. அது ரோக் ஸ்டேட் தான் பயன்படுத்தினா நான் கத்தி வச்சுருக்கிறேன், ஏன் வச்சுருக்குன்னு கேட்காதீங்க. தற்காப்புக்கு என்னை யாராவது குத்த வந்தான்னா நான் குத்துவேன். கத்தியை வச்சுக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்தியா வச்சுருக்குது, பண்ண மாட்டாங்க. நியூக்ளியர் அந்த வெப்பன் வரவே வராது, பாம்பும் வராது, அங்கேயே நியூக்ளியஸ் பண்ணுவாங்க. மீறி அவங்க பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சொல்லுது. அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட முதல் நாள் கூட மோடி எங்கேயுமே ஒரு சிவிலியன் கூட சாக விடலையேங்க. சொல்லிட்டாரு யாரும் சாகக்கூடாது, கேம்பை மட்டும் தான் அடிக்கணுன்றாங்களே. அந்த கேம்பை பார்த்தீங்களா, முன்னாடியும் பின்னாடியும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அந்த கேம்ப் நடத்துறது அரசாங்கத்துக்கு தெரியாதான். 4 கிலோமீட்டருக்கு தாண்டி பின் லேடன் இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதான்.